ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிபூர்ணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, இந்த சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அதிகாரத்தை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிபூர்ணமான வாழ்வை சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியில் மரித்திருந்த நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாக மாறுகின்றார். நம்முடைய ஆவியில் பரிபூர்ணமான வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் அதே உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு நமக்குள் என்றென்றைக்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிபூர்ணமான வாழ்வை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் கடந்த பகுதிகளில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கும் ஆற்றல் நம்முடைய ஆவியை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. சாப கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆவியின் கனிகளை நம்மில் உருவாக்குகிறது. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை நடக்கச் செய்கிறது என்று நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்மில் புதிய விருப்பத்தையும் எண்ணங்களையும் செயல்களையும் உருவாக்குகிறது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எப்படி ஆவிக்கேற்ற பிரகாரமாக உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் நடக்கச் செய்கிறார், எப்படி நம்மில் புதிய விருப்பத்தையும் செய்கைகளையும் அவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்றால் இந்த வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இந்த திறந்த முகமாய் அவரை பார்க்கிறது என்றால் என்ன? குற்ற மனசாட்சி இல்லாமல், பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையில் நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறதோ அந்த கிருபையை, அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு, தைரியமாக துர்மனசாட்சி நீங்கின இருதயம் உள்ளவர்களாய் அவரிடத்துல வருகிறது தான் திறந்த முகமாய் வருகிறது. அப்படி இல்லை என்றால் இந்த குற்ற மனப்பான்மையோடு, பயத்தோடு, தேவனிடமிருந்து
தூரமான ஒரு இடத்திலிருந்து அவரை பார்க்கின்ற அந்த பய உணர்வோடு ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் பார்க்கின்ற காரியங்களை மறைக்கப்பட்ட முகம், முக்காடு போட்ட முகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த இருதயத்தில் கிருபையை உணர்ந்து கொள்ள முடியாமல் அது முக்காடு போடப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த திறந்த முகமாய் என்பது கிருபையின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ இந்த செயல்களின் அடிப்படையில் சத்தியத்தை பார்ப்பது, தேவனுடைய வார்த்தையை பார்ப்பது, தேவனை பார்ப்பது. இப்படி பார்க்கும் பொழுதுதான் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். அந்த புதிய விருப்பத்தையும் புதிய செயல்களையும் ஆவியானவர் நம்மில் உருவாகச் செய்கின்ற இடத்திற்கு நாம் செல்ல முடியும். நாம் கிருபையின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை பார்க்காமல், கிருபையின் அடிப்படையில் தேவனை பார்க்காமல், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு இடத்தை நம்ம பெற முடியாது. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சுயத்தை சார்ந்து கொள்ளுகின்ற அனுபவத்தை முக்காடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையோடு கிருபையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற மனக்கடினத்தை வேதம் முக்காடு என்று சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் இதைதான் தெளிவாக குறிப்பிடுகிறது. இன்றைக்கு நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது. இதில் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நம்ம பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இங்க இயேசு கிறிஸ்துவை கர்த்தருடைய மகிமை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமை என்றால் அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய அழகு, அவருடைய நீதி, அவருடைய செயல்கள், ஆற்றல், இது எல்லாமே தேவனுடைய மகிமைதான். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மைக்கு ஒரு உதாரணமான ஒரு வசனமாக இருக்கிறது. ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இங்கு இந்த வசனத்தில் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் மகிமை என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் எதில் பார்க்க முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையில். இதில் கண்ணாடி என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 1:23, 24, 25. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திரு வசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால்
கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். திருவசனத்தை கேட்கிறதை குறித்து இதில் யாக்கோபு சொல்லுகிறார், கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கின்ற காரியமும் திருவசனத்தை கேட்கின்ற காரியமும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வெளிப்புற அடையாளத்தை எப்படி கண்ணாடியில் நாம் பார்க்கிறோமோ அதுபோன்று நம்முடைய ஆவிக்குரிய அடையாளத்தை தேவனுடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய கண்ணாடியில் நாம் பார்க்க வேண்டும். இந்த கண்ணாடி என்பது தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஆவிக்குரிய கண்ணாடி என்று பொருள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 24. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்துவிட்டு நாம் செல்லும் பொழுது அந்த பிரதிபலிப்பை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆவிக்குரிய கண்ணாடி என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது, வாசிக்கிறது, அதை பார்க்கிறது, அதை தியானிக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் எதை பார்க்க வேண்டும், எதை நாம் கண்ணார காண வேண்டும் என்றால் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். கிருபையை குறித்த சத்தியத்தை இது சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையில் எதை பார்க்கும் பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும் என்றால் கிருபையையும் சத்தியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். ஏன் அது பூரண பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது? ஏன் அது சுயாதீன பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது? ஏனென்றால் நியாய பிரமாணம் தேவனுடைய தரத்தையும் நீதியின் செயல்களையும் காண்பிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான கற்பனை சட்டம். இந்த நியாயப்பிரமாண சட்டம் நம்முடைய குறைவை சுட்டி காண்பித்தது. நமக்கு மீட்பர் தேவை என்பதை உணர்த்தியதே தவிர நம்முடைய குறைவை போக்கக்கூடிய ஆற்றல் அதனிடத்தில் இல்லை, சக்தி அதனிடத்தில் இல்லை. ஆனால் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணமோ கிருபையின் சத்தியமோ நம்முடைய குறைவுகளுக்கும் நம்முடைய ஆக்கினைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் என்பதை காண்பித்து கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை அது காண்பிக்கிறது. அந்த குறைவு எப்படி நிறைவாக்கப்பட்டது என்பதை காண்பித்து அந்த நிறைவிலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு என்றால் ஆவிக்குரிய கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தையில் நாம் கிருபையின் சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறாரோ இதன் அடிப்படையில் நாம் வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால்
இந்த ஆவிக்குரிய கண்ணாடி தான் நம்முடைய உண்மையான அடையாளத்தை காண்பிக்கிறது. நம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், நம்முடைய சரீரமாக இருக்கட்டும், நம்முடைய உணர்வுகளாக இருக்கட்டும், நம்முடைய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்முடன் கூட இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது வெளிப்புற அடையாளம், மாறக்கூடிய ஒரு அடையாளத்தை அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய சிந்தனையுமே நம்முடைய உணர்வுகளுமே அந்த வெளிப்புற அடையாளத்தை தான் நமக்கு சொல்லும். ஆனால் நம்முடைய உண்மையான அடையாளத்தை சொல்லுவது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி நாம் சரீர பிரகாரமாக வெளியிலே நம்முடைய முகத்தை பார்க்கின்ற கண்ணாடி நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கிறதோ, அது போன்று தேவனுடைய வார்த்தை, ஆவிக்குரிய கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தை, கிருபையின் சத்தியம் கிறிஸ்து நமக்குள் இருப்பதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசையர் 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். தேவனுடைய வார்த்தை, ஆவிக்குரிய கண்ணாடி, கிருபையின் சத்தியம் கிறிஸ்து நமக்குள் இருப்பதை காட்டுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த செயல்களின் அடிப்படையில் அந்த ஆவிக்குரிய கண்ணாடியில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட விலை கிரயத்தை, அவருடைய இரத்தத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் மீட்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வம் என்னை தேடி வந்து எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய பார்வையில் நான் எவ்வளவு விசேஷித்தமானவன், எவ்வளவு விசேஷித்தமானவள் என்ற அவருடைய கிருபையின் இருதயத்தை, அன்பின் இருதயத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அடையாளத்தையும் நான் அறிந்து கொள்ள முடியும். நான் பாவி அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக நான் இருக்கிறேன். ஏனென்றால் பாவம் அறியாத அவர் நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவமாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுதான் நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய அடையாளம். நாம் எப்படி நம்மை உணர்கிறோம் என்பது அல்ல, தேவன் நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பது அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை மறுபடியும் எப்படி புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். இந்த உண்மையான அடையாளத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு நமக்கு என்ன விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அடையாளம் நம்மில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகின்ற இடம். இந்த ஆவிக்குரிய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய கண்ணாடி நம்முடைய தோல்வியை காண்பிப்பது இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளான நமது புதிய அடையாளத்தை அது காட்டுகிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, கிருபையின் சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது நம்முடைய தோல்வியை காண்பிப்பது இல்லை. மாறாக கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய புதிய அடையாளத்தை அது காண்பிக்கிறது. அதை நாம் பார்க்க பார்க்க அது வெளிப்பாடாக நமக்கு மாறும் பொழுது அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நாம் எதை பார்க்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் காண்பிப்பது நம்முடைய குறைவுகளை அது சுட்டி காண்பிக்கிறது, நம்முடைய தோல்வியை அது சுட்டி காண்பிக்கிறது, அது பாவத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அதுதான், நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய தோல்வியையும் பாவத்தையும் சுட்டி காண்பித்து இதை நிவர்த்தி செய்யக்கூடிய பலம் நம்மிடத்தில் இல்லை என்பதை உணரச் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழி நடத்தி செல்லுகிற உபாத்தியாக நியாயப்பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எதை பார்க்கிறோம் என்பதுதான். அதற்காக நியாயப்பிரமாணம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த நியாயப்பிரமாணத்தை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு பதிலாக அதை அவர் நிறைவேற்றி முடித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அடையாளம், அதை நிறைவேற்றின இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதன் அடிப்படையில் நீங்கள் சத்தியத்தை பார்க்க பார்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அந்த புதிய அடையாளம் உங்களுடைய சிந்தனையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது இந்த மாற்றத்தை நமக்குள் நிகழ்த்துகிறது. மறுபடியும் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. நாம் கண்ணாடி என்றால் என்ன என்பதை தியானித்தோம். காண்கிறது, பார்க்கிறது என்றால் என்ன? இந்த பார்க்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நாம் எதேச்சையாக பார்ப்பது, எதிர்பாராத விதமாக பார்ப்பது, ஒரு நோக்கத்தோடு கவனமாக நிலைத்த பார்வையோடு பார்ப்பது. இப்படி பார்ப்பதில் அநேக விதங்கள் இருக்கிறது. இதில் காண்கிறது போல, நாம் பார்ப்பது போல கண்டு பார்ப்பது, நாம் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு பார்ப்பது என்பது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது? நாம் எதேச்சையாக பார்ப்பது இல்லை, எதிர்பாராத விதமாக பார்ப்பது இல்லை, எப்பொழுதாவது பார்ப்பது இல்லை, எனக்கு தேவை இருக்கும் பொழுது பார்ப்பது இல்லை. தொடர்ச்சியாக ஒரு கவனத்தோடு, ஒரு நிலைத்த பார்வையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தேடலோடு அதை பார்ப்பது. இந்த கண்டு என்ற வார்த்தையினுடைய பொருள் இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எந்த வகையில் பார்க்கிறோம் அது ரொம்ப முக்கியம். 10ல் 11 இல்லை, எப்பொழுதாவது இல்லை, எதிர்பாராத விதமாக இல்லை, நமக்கு நேரம் கிடைக்கும் போது இல்லை. நிலைத்த பார்வையோடு, கவனத்தோடு, தேடலோடு, எதிர்பார்ப்போடு, தொடர்ச்சியாக எதை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த செயல்களை, அந்த அடிப்படையிலான சத்தியங்களை, அதன் அடிப்படையில் தேவ வசனங்களை நாம் பார்க்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும். சிந்தனைகளில் வைத்து அதை தியானிப்பதும் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்ப்பதே. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையில் அவரது நீதி, அவரது பரிசுத்தம்,
சிலுவையில் அவர் நமக்கு பெற்று கொடுத்த வெற்றி. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் மீட்புமாக இருக்கிறார். தேவனால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமாக இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்களே. இதை நாம் பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவரது அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அப்படி என்றால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை அவரது பிள்ளையாக நித்தியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற பாவ மன்னிப்பு நித்தியமான பாவ மன்னிப்பு. அவர் கொடுத்திருக்கின்ற மீட்பு நித்திய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதை நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்ப்போடு தேடலோடு அதிக கவனத்தோடு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க 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 உங்களுடைய சிந்தனைகளில் வைத்து அதை தியானிக்க இந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய செயல்களை அல்ல, நம்முடைய பலவீனங்களை அல்ல, நம்முடைய குறைவுகளை அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை அல்ல, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதுவும் தொடர்ச்சியாக, எதிர்பாராத விதமாக இல்லை, எதேச்சையாக இல்லை, எப்பொழுதாவது இல்லை, தொடர்ச்சியாக கவனமாக தேடலோடு நிலைத்த பார்வையோடு. அதுதான் கண்டு என்ற வார்த்தையின் பொருள். வாசிக்கலாம், எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், எதையெல்லாம் தள்ளிவிடணுமா, எதையெல்லாம் பார்க்க கூடாது என்றால் பாரமான யாவற்றையும் நாம் பார்க்காமல், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை பார்க்காமல், பாரத்தை பார்க்காமல், குறைவுகளை பார்க்காமல், தேவைகளை பார்க்காமல், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் மறுரூபமாகிறது என்பது, நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவது என்பது நம்முடைய முயற்சியினால் இல்லை, நம்முடைய சுய முயற்சியினால் அல்ல, சுய தேடலினால் அல்ல, சுய பலத்தினால் அல்ல, நாம் அவரை பார்ப்பதினால் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மிகப்பெரிய ஒரு ரகசியம். நாம் அவரை நிலைத்த பார்வையோடு தொடர்ச்சியாக நாம் பார்த்தாலே போதும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, அதை முடிக்கிறவரும் அவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசத்தையும் துவக்குகிறார். நற்கிரியையை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நிறைவேற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சிலுவையில் செய்து முடித்தவற்றை நீங்கள் அறியாமல் பார்க்காமல் உங்களுடைய விசுவாசம் பெருக முடியாது. நாம் எதை பார்க்கிறோம்? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு ஒரு பரிபூர்ணமான வாழ்வை, ஒரு புதிய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறாரே, அவரை நாம் பார்க்கிறோமா? நம்முடைய குறைவுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோமா? ஒரு டாக்டரிடம் செல்லுகிறோம், ஒரு நோய்க்கு நமக்கு மருந்து தேவை, சுகம் தேவை. நாம் அந்த பலவீனத்தையும் நோயையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் அதற்கு தீர்வாகிய டாக்டர் தருகின்ற மருந்தை உட்கொள்ளுகிறோமா?
நாம் அதில் செய்யக்கூடிய காரியம் எதை செய்கிறோம்? அந்த நோய்க்கும் பலவீனத்திற்கும் மருந்தாக, தீர்வாக அவர் கொடுக்கின்ற மருந்தை நாம் உட்கொள்ளுகிறோம் இல்லையா? அதுபோலதான் நம்மிடம் குறைவுகள் உண்டு, பாவங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, நெருங்கி நிற்கின்ற பாரங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. இதை நம்முடைய சுயத்தில் இதை மேற்கொள்ள முடியாது, சுயத்தில் அதை நாம் சுமக்க முடியாது. இதையெல்லாம் நமக்காக சுமந்து செய்து முடித்திருக்கின்ற அவரை நோக்கி பார்ப்பது மாத்திரமே அவர் சிலுவையில் கொடுத்திருக்கிற தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான வழி. இதுதான் கிருபையின் சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சத்தியத்தில், சத்தியம் என்றாலே இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை பார்க்கிறீர்களோ, தேவனுடைய வார்த்தையில் சத்தியத்தை பார்க்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்களோ, அவர் சிலுவையில் கொடுத்த விடுதலையையும் மீட்பையும் பரிபூரணத்தையும் அவரது அன்பையும் பார்க்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த பரிபூரணம் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இது நீங்கள் சுய பலத்தினால் செய்வது அல்ல, நீங்கள் போராடுவதினால் பெற்றுக்கொள்ளுகின்ற இடம் இல்லை. அவரை பார்ப்பதினால், தொடர்ச்சியாக பார்ப்பதினால், ஆவிக்குரிய கண்களால் நிலைத்த பார்வையோடு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க பார்க்க அந்த விசுவாசம் உங்களில் பெருகும், அந்த வெளிப்பாடுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்கள் புதிய ஆவியில் கொடுக்கப்பட்ட பரிபூரணமான வாழ்வு, அந்த நீதி, அந்த பரிசுத்தம், மீட்பு, விடுதலை, வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் எண்ணாகமம் 21:8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கு இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சுய பலத்தினால் அந்த சர்ப்பம் கடித்த விஷத்திலிருந்து, மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படவில்லை. தங்களுடைய சுய பலத்தினால் அந்த விடுதலையை, சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த கம்பத்தின் மீது கட்டி வைத்திருந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததினால் அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டதனுடைய நிழலாக குறிப்பிடப்படுகிறது. வாசிக்கலாம் யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அந்த சர்ப்பம் அவர்களை கடித்த பொழுது அந்த விஷத்திலிருந்து, மரணத்திலிருந்து தங்களுடைய சொந்த பலத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்படவில்லை, வாழ்வை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததினால் அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்றுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, எப்பொழுதாவது அல்ல, எதிர்பாராத விதமாக இல்லை, நிலைத்த பார்வையோடு தொடர்ச்சியாக தேடலோடு நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தம் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாவ மன்னிப்பையும் நீதியையும்
பரிசுத்தத்தையும் விடுதலையையும் பரிபூரணத்தையும் நம்முடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய சிந்தனைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஏற்கனவே ஆவியில் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய புதிய ஆவி இந்த பரிபூரணத்தை பெற்றிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க அப்படி என்றால் சத்தியத்தில் அவர் செய்து முடித்தவற்றை நீங்கள் பார்க்க வேதத்தை இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்க அந்த மறுரூபத்தை உங்களுடைய வெளிப்புறத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரத்தம் எப்படி உங்களை சுத்திகரித்திருக்கிறது, அவருடைய காயங்கள் எவ்வாறு உங்களை சுகமாக்கி இருக்கிறது, எப்படி அவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்க ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு எண்ணங்களிலும் அந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின அதே உயிர்ப்பிக்கும் ஆற்றலோடு எங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் ஆற்றல் எங்களில் புதிய விருப்பங்களையும் புதிய செயல்களையும் எங்களில் உண்டாக்குகிறது என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. ஆவிக்கேற்ற பிரகாரமாக எங்களை நடக்கச் செய்கிறது. திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு தேவனுடைய வார்த்தையில் கிருபையையும் சத்தியத்தையும் நாங்கள் பார்க்க இந்த மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில் வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. இந்த சத்தியம் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி. மாற வேண்டிய இடங்களை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.